அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கிய மிகப்பெரும் அருட்கொடை சபே மேராஜ் என்கின்ற மேராஜுடைய இரவு. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேற்றம் பயணம் மேற்கொண்ட இந்த ரஜப் 27 மேராஜுடைய இரவில் நமக்கான சிந்தனையை நாம் பார்க்கின்ற பொழுது, விஞ்ஞானத்தை மிஞ்சிய அளவிற்கு மனித அறிவிற்கு எட்டாத ஒரு விஷயம்தான் இந்த மேராஜ் என்கின்ற விண்ணேற்ற பயணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தேவைப்பட்டதின் காரணமாக அன்னலாரை நேரில் அழைத்து ஆறுதல் படுத்துவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அழைப்பை விடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை வடிவமைத்தான், இந்த பயணத்தை கட்டமைத்தான். மேராஜில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரும் பொக்கிஷமாக, முப்பெரும் அருட்கொடையாக, முப்பெரும் பொக்கிஷமாக 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக வழங்கினான். முதலாவதாக 50 வேளை தொழுகையை 5 வேளை தொழுகையாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். இரண்டாவது பொக்கிஷமாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கின்றான். மூன்றாவதாக ஷிர்கை தவிர்த்து, இணை வைத்தலை தவிர்த்து வேறு எந்த பாவம் செய்தாலும் உண்மையான முறையில் தௌபா கேட்டால் அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம் உம்மத்திற்கு வாக்குறுதி அளித்துள்ளான். இந்த மூன்றும் தான் இந்த உம்மத்திற்கு வழங்கிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், அவர்களுக்கு வழங்கப்பட்டதின் காரணமாக, அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்கிய சிறப்பை, இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரும் அருட்கொடை இந்த 3 விஷயங்களும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வேளை தொழுகையை தொழுவதற்கும், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளை ஓதுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக்